தளபதி விஜய்க்கு செட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவரை சங்கின்னு நீங்க புதுசா முத்திரை குடுத்துருக்காங்க. இதை முட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா? அதனால அப்படி ஒரு சம்பவம் சந்திக்காத விஜய் எதுக்கு பாதுகாப்பு? இல்ல அவர் வெளிநாடு போயிருந்தாலும் அது பாக்கல. 2026 விஜய் வருவாரா? நேற்று கூட ஏதோ ஒரு ஊர்ல பார்த்தா அருவாள் எடுத்து வீட்டிட்டாங்க. தம்பி நீங்க மைக் வச்சு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன படம் ப்ரொடக்ஷன்லயே பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்து அது ரிலீஸ் ஆகும். அது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்ல. சிஎஸ்கே கட்சி கண்டென்ட் முடிஞ்சது. வணக்கம். இன்னைக்கு என்ன படம் பாத்தீங்க? ப்ரொடக்ஷன்லயே பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்து அது ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு என்ன பார்க்கல. நிறைய பேர் சொன்னாங்க நான் வெளிநாடு போயிருந்தாலும் அது பார்க்கல. நான் பாக்குறேன். தளபதி விஜய்க்கு செட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவரை சங்கின்னு நீங்க புதுசா முத்திரை குடுத்துருக்காங்க. சங்கியா இருந்தா தானே உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செட் பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றாங்க? இல்ல அவர் வந்து இன்னைக்கு சமீபத்தில் முட்டை வீச போறாங்க அப்படின்லாம் சொல்லி அச்சுறுத்தல்கள் இந்த போன் கால்லாம் வந்து கேள்விப்பட்டேன். அதனால ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அது கடமை, காவல்துறையோட கடமை, புரியுதுங்களா? அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அது வரவேற்கத்தக்கதுதான். இல்லைங்க, உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வேணுங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லை. நேற்று கூட ஏதோ ஒரு ஊர்ல பார்த்தா அருவாள் எடுத்து வீட்டிட்டாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்காது. சந்திக்காத விஜய் எதுக்கு பாதுகாப்பு? இல்ல அவரு மக்களை சந்திக்கிறாரு, சந்திக்காம ரெண்டாவது விஷயம். ஆனால் பாதுகாப்புன்ற இப்ப தேவைப்படுது. ஏன்னா இப்ப வந்து அவரு உலகமே உற்று நோக்கக்கூடிய நடிகரையும் தாண்டி அரசியல்வாதி ஆயிட்டாரு. அதனால பல அச்சுறுத்தல்கள். நான் போன் கால்ஸ் கூட ஏதோ வீடியோ கால்ஸ் வாய்ஸ் கால் கேட்டேன். இதை முட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா? அதனால அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டார். அதனால தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம். இன்னைக்கு அவர் வந்து பப்ளிக் வந்துட்டாரு. அதனால கண்டிப்பாக பாதுகாப்பு. 2026 விஜய் வருவாரா? நான் வருவாரான்னு கேளுங்க. நான் வருவேனான்னு கேளுங்க. சிஎஸ்கே கட்சி வருமா? தம்பி நீங்க மைக் வச்சுன்னு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? யார பாக்குறீங்க? கண்டென்ட் முடிஞ்சது. வணக்கம்.